وظننت أنا أني بذلك حزت غنى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்லாஹ்வின் மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து அதிலே குறிப்பாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து நாளும் ஒரு கிதாபின் அடிப்படையிலே தினமும் ஒரு கிதாபை பார்க்கக்கூடிய உயர்வான பாக்கியத்தை தந்தான் அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு கிதாபின் அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கிதாபினுடைய பெயர் மவாஜிது ஸஹாபா. இந்த கிதாபை தொகுத்தவர்கள் உமர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மதுல் அல் முக்பில் என்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இந்த கிதாபை தொகுத்திருக்கிறார்கள். மவாஜிது ஸஹாபா, சஹாபாக்களினுடைய பயான்கள், சஹாபாக்களுடைய உபதேசங்கள். ஒரு மிகப்பெரிய ஆலிமினுடைய பயான் நமக்கு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஏன்னா இன்னைக்கு பல உலமாக்களினுடைய பயான்கள் எழுத்து வடிவில், ஆடியோ வடிவில் கிடைக்கின்றது. ஆனால் சஹாபாக்களினுடைய பயான்கள், அவைகள் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குவதை பார்த்து, பெருமானாரின் திருமுகத்தை பார்த்து, பெருமானாருடைய வார்த்தைகளை, அந்த அருளான அந்த வார்த்தைகளை நேரடியாக தன்னுடைய காதுகளால் கேட்டு ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்களினுடைய சொற்பொழிவுகள், உபதேசங்கள் எப்படி இருக்கும், அது சம்பந்தப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம், மவாயிது ஸஹாபா என்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல மொத்தம் 38 தலைப்புகள் இருக்கு. அதுல 25 சஹாபாக்களினுடைய பயான்கள் இருக்கு, அவர்களுடைய உபதேசங்கள் இருக்கு. ஒரு சில சஹாபாக்களுடைய உபதேசங்கள் 2 தலைப்புல இருக்கும். உதாரணமா உமர் ரலியல்லாஹு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில சஹாபாக்களுடைய உபதேசங்களை 2 தலைப்புல கொண்டு வந்திருப்பாங்க. இது சம்பந்தமா அவங்க பேசுனது, இது சம்பந்தமா அவங்க பேசுனது, 2 தலைப்புகள்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி யாருடைய உபதேசங்கள்லாம் இந்த கிதாப்ல இருக்கு? நான் ஒரு சில பேருடைய பெயரை வாசிக்கிறேன். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, உதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, அபூதர் ரலியல்லாஹு, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு என்கிற பல சஹாபாக்களினுடைய வரலாறுகளை, பல சஹாபாக்களினுடைய சொற்பொழிவுகளை இந்த கிதாபிலே நம்மால் பார்க்க முடியும். அதுல ஒரு சில சஹாபாக்களினுடைய சொற்பொழிவை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதுல அலி ரலியல்லாஹு அவர்களுடைய உபதேசத்துல எழுதுறாங்க, அல் முஷாவரத்து மஷூரா செய்வதாகிறது, ஆலோசனை செய்வதாகிறது. இஸ்னுன் மினன் நதாமதி. எவ்வளவு பெரிய பாயிண்ட, எவ்வளவு ஒரு சிறு வார்த்தையில் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க. அல் முஷாவரத்து அதாவது மஷூரா செய்வதாகிறது. ஒரு விஷயத்தை தானே முடிவு செய்யாமல் உலமாக்களோடு, ஆலிம்களோடு, மார்க்க அறிஞர்களோடு, பெரியோர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவு செய்வது. இஸ்னுன் பாதுகாக்கும், மினன் நதாமதி பிற்காலத்தில் கவலைப்படுவதை விட்டும் பாதுகாக்கும். நீ பல பேர் தன்னுடைய இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு பிற்காலத்துல கையை செய்யறாங்க. ஆஹா, நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டிருந்து ஒழுங்கான முடிவு எடுத்திருக்கலாமே, நாம இஷ்டத்துக்கு நம்ம மண்டையில வந்ததை யோசிச்சு நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு பல பேர் கையை செஞ்சுக்குவாங்க. தானா தன்னுடைய கல்வில வரத, தன்னுடைய சிந்தனையில வரதையெல்லாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நப்சு எதையெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பின்னாடி கவலைப்படுறாங்க. அவங்க அழகா சொன்னாங்க பாருங்க, அலி ரலியல்லாஹு மஷூரா செய்வதாகிறது பிற்காலத்தில் நீ கவலைப்படுவதை விட்டு உன்னை பாதுகாக்கும். அம்னும் மினல் மனாமா, பிறர் உன்னை பழிப்பதை விட்டு உன்னை பாதுகாக்கும். மத்தவங்க உன்னை திட்டுறதை விட்டு உன்னை பாதுகாக்கும். அதே மாதிரியே இவங்க அலி ரலியல்லாஹுடைய உபதேசம் இது. அதே மாதிரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களுடைய உபதேசத்தை பாருங்கள். வஆஹில் இஹ்வான அலா கத்ரி தக்வாஹும். நீங்கள் பிறரை சகோதரராக தேர்வு செய்யுங்கள் அவர்களுடைய தக்வா அளவிற்கு. அவங்கள்ட்ட எந்த அளவு தக்வா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள்ட்ட டச் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க 100% தக்வா இருந்துச்சா அவன்கிட்ட 100% பழகுங்க. ஒருத்தவங்க கிட்ட 50% தான் தக்வா இருக்குதுன்னா 50% பழகுங்க. ஒருத்தவங்க தக்குவாவே இல்லையா அவன் பழகவே பழகாதீங்க அப்படின்றான். அவர்களுடைய இன்னொரு உபதேசம், அக்பிதல் ஹக்க மிம்மன் ஜாஅக பிஹி வஇன்கான பஈதன் பகீபன் வஅவர்துதில் பாத்தில அலா மன் ஜாஅக பிஹி வஇன்கான ஹபீபன் கரீபன். உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள், சத்தியமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். அது உன்னுடைய எதிரியிடம் இருந்து, உனக்கு தூரமான எதிரியிடம் இருந்து வந்திருந்தாலும் சரியே. பொய்யாக இருந்தால் அதை தூக்கி வீசி எரிந்துவிடு.
உனக்கு நெருங்கிய நண்பனிடமிருந்து வந்திருந்தாலும் சரி. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நம்மளுடைய நண்பன் கெட்டதை சொன்னாலும் ஆமாப்பா நீ சொல்றது ரைட்டு தான்பா, நம்மளுடைய எதிரி நல்லதை சொன்னாலும் நீ சொல்றது தப்புதான்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அழகா சொல்றாங்க பாருங்க, ஹக்காக இருந்தால் அதை நீ ஏற்றுக்கொள், அது உன்னுடைய எதிரியிடமிருந்து வந்தாலும் சரி. பொய்யாக இருந்தால் அதை புறக்கணித்து விடு, உன் நண்பனிடமிருந்து வந்தாலும் சரி. இப்படி நான் ஒரு சில சஹாபாக்கள் 2 சஹாபாக்களுடைய சொற்களை சொன்னேன். இப்படி கிட்டத்தட்ட 25 சஹாபாக்களினுடைய சொற்பொழிவுகள் நம்ம உலமாக்களுடைய பயான்களை கேட்க ஆசைப்படுறோம். உலமாக்களினுடைய இக்காலத்து உலமாக்களினுடைய பயான்களை கேட்பதற்கு நமக்கு எவ்வளவு ஆசை ஏற்படுது. உங்க பயானை கேட்டா எனக்கு விட அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, அவ்வளவு ஆசையா இருக்கு. அவங்க பயானை கேட்டதுல தான் நான் தொழுக ஆரம்பிச்சேன், அவங்க பயானை கேட்டதுல தான் நான் தாடி வைக்க ஆரம்பிச்சேன், அவங்க பயானை கேட்டதுல இருந்து தான் நான் தஹஜ்ஜுத் தொழுக ஆரம்பிச்சேன்னு நம்ம சொல்றோம். இக்காலத்து உலமாக்களினுடைய சொற்பொழிவுக்கே இவ்வளவு பவர்னா, பெருமானாரை கண்கூடாக பார்த்த சஹாபாக்களினுடைய பயான்களை பொதிந்த பொக்கிஷம் தான் இந்த புத்தகம், மவாஹிது ஸஹாபா என்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ஒவ்வொருவர்களும் படியுங்கள், கட்டாயம் படியுங்கள். சஹாபாக்களினுடைய அந்த சொற்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக உள்ளத்திலே பல மாற்றங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். ஆகவே இந்த புத்தகத்தை படித்து அந்த சொற்பொழிவை அந்த சொற்களை வாழ்க்கையில் அமலாக ஆக்கி வாழ்க்கையாக ஆக்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.